இனிய மெய்யன்பர்களே, அருமை சான்றோர்களே, நல்லிதயம் கொண்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பணிபன்போடு வணங்கி வருகிறேன். தமிழ் புதையல் என்ற வரிசையில் இன்று திருவிளையாடற் புராணத்திலிருந்து ஒரு சிந்தனை தருகிறேன். 64 திருவிளையாடல்களை மதுரை சொக்கநாத பெருமான் மதுரை நிகழ்த்தினார். அவற்றில் ஒன்று நாம் எல்லோருக்குமே நடராஜ பெருமானை பார்த்த பழக்கம் உண்டு. சிவகாமியுடனாயிருக்கிற ஆடல் வல்லான் ஆனந்தமான நடராஜ பெருமான். ஆனா நம் யாருக்காவது நடராஜ பெருமானை பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு திருவடி ஊன்றி ஒரு திருவடி வீசி ஆடியிருக்கிறாரு, வீசி ஆடிக்கொண்டே இருக்கிறாரு, வீசிய திருவடியை கீழே வைக்காம வீசி ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கால் வலிக்காதா? யாராவது அவர் கருதணுமா? நீங்கள் நம்ம வீட்டில் ஒரு திருவடி ஒரு பாதம் ஒன்றி ஒரு பாதத்தை வீசி ஆடினா ஒரு நிமிஷம் நிற்கலாம், இன்னும் தொப்புன்னு ஊந்துடும். அதாவது நடனம் கற்றுக்கொள்கிற யாரையும் ஒருத்தர் 10 நிமிஷம் நிற்கலாம். ஆனால் நடராஜ பெருமான் யுகம் யுகமாக நிற்கிறார். அவர் கால் வலிக்காதா? இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, கால் எப்படி சார் வலிக்கும்? அது உலோகம், அது கற்சிலை. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உலோகத்தின் முன்னிலையில் கற்சிலையின் முன்னிலையிலே நடராஜரை வணங்குற மாதிரி பார்த்து எப்படி சார் நடராஜர் நமக்கு அருள் செய்வார்? நடராஜரை கற்சிலையாக உலோகமாக கருதாமல் ஒரு உயிர்ப்பு தலைவன், ஒரு உயிர்ப்பு கடவுள், நம்ம பேசுறதை கேட்கிறவர், நம்ம எண்ணுகிறவர், சிந்தி ஏற்றுக்கொள்பவர், நம்முடைய அன்பை ஏற்றுக்கொள்பவர் என்ற உயிர்ப்பு நிலையில கருதினா தானே அவர் அருள் செய்வார். இங்கனம் நடராஜ பெருமானுக்கு திருவடி வலிக்கும் என்று கருதிய ஒருவன் மதுரையில் வாழ்ந்தான். அவன் பெயர் ராஜசேகர பாண்டிய மன்னன். அவன் மதுரையை பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனை பார்க்க ஒரு சோழ நாட்டு புலவன் வந்தான். மன்னா, என்னப்பா? நான் சோழ நாட்டு புலவன். சரி, சாப்பிட்டாயா? பரிசு வாங்கிக்க. அப்போ சோழ நாட்டு புலவன் சொன்னான், மன்னா, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன். உனக்கு ஆடல் கலை வராது என்று சொன்னார்கள். எங்கள் நாட்டு சோழ மன்னனுக்கு 64 கலைகள் வரும். உனக்கு ஆடல் கலை வரலன்னா குறைதானே உனக்கு என்று சோழ நாட்டு புலவன் தைரியமா சொல்றான் பாண்டியன் கிட்ட. இப்போ அந்த தலை சீவு எடுத்துருவான். ஆனா அந்த பாண்டிய மன்னன் உள்ளுக்குள்ள மகிழ்ந்தான். இவன் மூலமாக இறைவன் ஆடல் கலையை கற்றுக்கொள்ள என்னை தூண்டுகிறார் என்று கருதினான். தன்னிடம் இருக்கிற ஒரு பலகீனத்தை ஒருவர் சொல்லுவானேயானால் அது நம்மை நெறிப்படுத்த வந்த வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான மனோபாவம். சரி, போயிட்டு வா என்று அமைச்சிட்டு ஆடல் கலையை கற்றுக்கொள்ள தொடங்கினான் ராஜசேகர பாண்டிய மன்னன். அவனுக்கு கால் வலிச்சுது. அவன் மதுரை கோயிலுக்கு உள்ள போய் பார்த்தபோது அங்கே வெள்ளியம்பலத்திலே நடராஜ பெருமான் வலது திருவடி ஊன்றி இடது திருவடி வீசி சிதம்பரம் போலவே ஆடிக்கொண்டிருந்தார். போய் நின்று கொண்டு கையெடுத்து கும்பிட்டான். நடராஜா, ஆடல் வல்லானாய் இருக்கிற பெருமானே, எங்கள் பொருட்டு ஆடிக்கொண்டே இருக்கிறீர்கள், தயவு செய்து காலை மாற்றி வச்சு ஆடுங்க, ஒரு கால் வலிக்கும் என்று அழுதான். ஏன்னா எனக்கு வலிக்குதுன்னு சொன்னான். நடராஜர் உள்ளுக்குள்ள சிரித்து கொண்டார். இவன் அல்லவா பக்தன் என்று கருதினார். ஆனாலும் காலை மாற்றி வச்சு ஆடல. உடைவாளை எடுத்து உருவி குத்தி செத்து போடுவேன்னு சொன்னான். உடனே கலகலகல என்று மணிய ஒலி எழுப்ப ஊன்றிய திருவடி எடுத்து வீசிய திருவடி ஊன்றி ஆடினான். அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை வெள்ளியம்பலத்தில் நடராஜ பெருமான் சிதம்பரத்தில் இருப்பது இல்லாம இடது திருவடி ஊன்றி வலது திருவடி வீசி ஆடி இருக்கிற கோலத்தை பார்க்கலாம். இந்த கால் மாறி ஆடிய நிகழ்ச்சி ஒரு பக்தனுக்காக, ஒரு பாண்டியனுக்காக, ஒரு உணர்வுடையவனுக்காக, ஒரு வழிபாடு செய்பவனுக்காக எம்பெருமான் கால் மாறி ஆடி தந்த திருவிளையாடல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படியும் பக்தர்களை எல்லாம் நம்முடைய பரமேஸ்வரன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோல உயிர்ப்பு பொருளாக இறைவனை கருதி வழிபாடு செய்யுங்கள். அதனாலதான் இன்னைக்கும் பல வீடுகளில் சிவபூஜை பண்ணுகிற பொழுது மழை காலத்துல மார்கழி மாசம் வெந்நீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா சுவாமிக்கு வெந்நீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் என்ற இந்த கவலை தான், இந்த பக்தி உணர்வு தான் உண்மையான வழிபாடு. இது இன்றைய புதையல்.